ஆண்டின் பொதுக்காலம் 24வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி லூக்கா பிரிவு 8, அருள்வாக்குகள் 4 தொடக்கம் 15 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு விதைப்பவனின் உவமையை பற்றி பேசுகிறார். ஒரு பெண் பல்பொருள் அங்காடியான சூப்பர் மார்க்கெட்டுக்கு தன் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க சென்றார். காசாளரின் இருக்கையிலே இயேசு அமர்ந்திருந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவிடம், இந்த பல்பொருள் அங்காடியில் எவ்வளவு நாள் வேலை செய்கிறீர்கள்? எனக்கு நீங்கள் இங்குதான் வேலை செய்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது என்றார். அதற்கு இயேசு, அம்மா, நான் இங்குதான் பணிபுரிகிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் இங்கே வாங்கிக் கொள்ளலாம் என்றார். சற்றும் தாமதமின்றி அந்த பெண், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் கொடுக்க அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். இதற்கு இயேசு, அம்மா, ஒரு நிமிடம் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி, நாங்கள் இங்கே பழங்களை விற்பதில்லை, விதைகளை மட்டுமே விற்கிறோம் என்று கூறினார். ஆண்டவர் விதைகளை இங்கு விற்கிறார். அதை கனியாக்குகின்றவர் தூய ஆவியார். தூய ஆவியாரை நாம் நம் உள்ளத்தில் இயக்க அனுமதிக்க வேண்டும். அமைதியை விதைக்க கேட்டால் அமைதியின் விதையையும், மகிழ்ச்சியை விதைக்க கேட்டால் மகிழ்ச்சியின் விதையையும், ஒற்றுமையை விதைக்க கேட்டால் ஒற்றுமையின் விதையையும் இயேசு விற்கிறார். எது எது தேவையோ அவற்றை வாங்கி உங்கள் உள்ளம் என்ற விளைநிலத்தில் பயிரிடுங்கள். பிறகு நீங்கள் கேட்ட கனிகளை அறுவடை செய்து நீங்களே அனுபவியுங்கள் என்றார். நான் கொடுக்கின்ற விதை 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் ஏன் 100 மடங்காகவும் விளைச்சலை தரும் என்பது உறுதி. விதையில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் உள்ளம் என்ற விளைநிலத்தின் தரத்தை பொறுத்தே மகசூல் அதிகமாகும் என்றார். உள்ளம் என்ற விளைநிலத்தின் தரத்தை உயர்த்த தூய ஆவியாரை செயல்பட வைக்க வேண்டும். நம்மை இயக்குகின்றவர் அவர்தான். மகிழ்ச்சியின் கனியை சாப்பிட வேண்டும் என்றால் மன்னிப்பை நம் இதயத்தில் விதைத்தாக வேண்டும். மன்னிப்பை எப்படி விதைக்க வேண்டுமென்றால் தூய ஆவியானவர் நம் உள்ளத்தில் செயல்பட வேண்டும். நாம் மன்னிக்க கற்றுக்கொண்டு நம் எதிரிகளை அன்பு செய்யவும் நம் வெறுப்புணர்வை மறக்கவும் கற்றுக்கொண்டால் அதே பண்பட்ட நிலத்திலிருந்து கடவுளிடம் கேட்ட அமைதியின் கனிகளையும் பறித்து உண்ண முடியும். ஒற்றுமையின் கனிகளையும் பெற முடியும். தூய ஆவியார் வழியாக கடவுளிடமிருந்து பெற்ற அந்த விதைகளை பயிரிட நம் இதயம் தயார் நிலையில் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும். புண்பட்ட நம் இதயத்தை முதலில் பண்பட்ட நிலமாக மாற்ற தூய ஆவியாரை நம் உள்ளத்தில் இயக்க வேண்டும். அவர்தான் நம் உள்ளத்தை உழுகின்றவர், ஆழமாக உழுகின்றவர். விதையை அதனுடைய மகசூலை கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை தருகின்றவர். விதையை கொடுப்பவர் கடவுள். எனவே விதை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. விதையில் எந்த குறைபாடும் இல்லை. சில நேரங்களில் நாம் பழங்களை பெறுவதில் ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் விதைகள் பழங்களை தரும் வகையில் உழைக்க நாம் தயாராக இருப்பதில்லை. மலட்டு விளைநிலமாகிய நமது இதயம் மாறினால் அதிகமான மகசூல் பெறலாம். கடின உழைப்புக்கு மாற்று எதுவும் இல்லை. அமைதி, மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமைக்காக
இறைவனிடம் மன்றாடி விதைகளை பெற்று பழங்களை அனுபவிக்க நம் உள்ளத்தை முதலில் தயாரிப்போம். தூய ஆவியாரை செயல்பட வைப்போம். ஆமீன்.